கணினித்துறை மட்டுமின்றி பிற துறைகளிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். கல்வி வழிகாட்டியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி பேச்சு. கோவையில் CSI எஜுகனெக்ட் 2026 எனும் மெகா கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி. கணினித்துறை மட்டுமின்றி பிற துறைகளிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என பிரபல கல்வி வழிகாட்டியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி பேச்சு. கோவையில் மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் குறித்து CSI எஜுகனெக்ட் 2026 எனும் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி கோவை ரேஸ்கோர்ஸ் CSI சோல்ஸ் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக இதன் துவக்க விழாவில் கல்வி வழிகாட்டியின் ஒருங்கிணைப்பாளரும் ஊட்டி CSI பொறியியல் கல்லூரியின் இயக்குநருமான அருமைராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். துவக்க விழாவில் தலைமை உரையாற்றிய CSI கோவை திருமண்டல பேராயர் பிரின்ஸ் கால்வின் கல்வி சேவையாற்றுவதிலும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களின் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தனது பள்ளி பருவத்தை கிறிஸ்துவ பள்ளியில் பயின்றதை பெருமையுடன் நினைவு கூர்ந்தார். மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டு நிகழ்ச்சியாக நடைபெற்ற இதில் கோயமுத்தூர் மறை மாவட்டத்தின் கீழ் செயல்படும் CSI கல்வி நிறுவனங்கள், கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உள்ள பல கல்லூரி நிறுவனங்கள் பங்கு பெற்றன. நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிரபல கல்வி வழிகாட்டியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி பேசுகையில், கணினி துறையில் தற்போதைய மாணவர்கள் அதிகம் கவனம் காட்டி வருவதை சுட்டிக்காட்டியவர், பிற துறைகளிலும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், எனவே அதுபோன்ற துறைகளில் மாணவர்கள் தேர்வு செய்து படிக்க வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் CSI கோவை திருமண்டல உப தலைவர் ஆயர் டேவிட் பர்மாஸ், பொருளாளர் அமிர்தம் உட்பட ஆயர்கள், திருமண்டல நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி தொடர்பாக அமைக்கப்பட்ட அரங்குகளை விருந்தினர்கள் பார்வையிட்டனர். மாணவர்களின் எதிர்கால கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். Not only in India, worldwide. And now almost 52 countries I have traveled. About a month back I was in France, Spain, Taiwan, US, Canada. I go every year to update my knowledge. I the beginning woods line of பேசினேன். The artificial intelligence data science படிக்கிற மாணவர்கள் கடவுள் ஒருத்தர் இருந்தால் அவங்களை காப்பாற்றணும். அது தெரியல. Maybe where is my mobile? 50% of AI data centers have quietly been cancelled 2 weeks back. 50% AI data quietly close பண்ணிட்டாங்க. இது நான் 3 வருஷம் முன்னாடி பேசினேன். ஏபி சார் பேசுறதா நான் ஜோசியம் பார்த்து பேசுறேன். I don't believe in astrology. Everything is happened in science. அது தெரிய மாட்டேங்குது. என்ன ஏன் நான் டேட்டா சென்டர் வளர்க்கலாங்க? How many of you did research? ஒரு டேட்டா சென்டருக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை தெரியுங்களா? Even nuclear energy will not be possible. இந்தியாவில் எங்க சார் எனர்ஜி இருக்கு? இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு டேட்டா சென்டர் வேணும்னா, do you know that 50% of our energy will be wiped out? பாதி நாள் மட்டும் கரண்ட் தான் ஒத்துப்பீங்களா? Do you know the temperature will rise by 8 to 10 degrees if you have a data center here? The politicians play a game. இதுதான் உண்மை சார். கசக்கும் தெரிய மாட்டேங்குது. Data are very important. In English, we are saying that every problem has got a solution. So now companies are looking, why the native Finland, they said, why can't we take the efficient computing? How many? No. நான் சொல்றத நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நான் எப்பவுமே as far as except our parents. Parents are most dedicated. யாருக்கெல்லாம் போய் பேச சார் அம்மாவோட போய் பேச.
ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க. நான் 10 மணி தான் சொல்லுங்கள். No problem. On the way. So all